சென்ற திமுக ஆட்சியில இந்து மதத்தை பற்றியெல்லாம் ரொம்ப இழிவாக பேசுனாங்க. அதை பதில் கொடுத்த இந்துத்துவ அமைப்பினராக இருக்கட்டும், பாஜக கட்சியை சார்ந்தவர்களை கருத்து சுதந்திரத்தை நெரிச்சு அவங்கள கைது செய்தாங்க. அதே நிலைப்பாட்டில் 2.0 இந்த தாவேக்காவும் இப்போ மாரிதாஸ் உள்ளிட்ட யூடியூபர்கள் எல்லாம் கைது செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க கைது செய்யலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகவில் யாரெல்லாம் ஊடகத்தில் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்களால தாமிக்க முடியாம நம்ம சவுத் சங்கர்லேருந்து இப்படி பல்வேறு யூடியூப் சேனல் இருக்கக்கூடியவங்கள கைது செஞ்சுருக்காங்க. இப்போ அதே வேலையை தான் இந்த தாவகர்கள் செய்கிறாங்க. அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா அந்த கருத்துக்கு இவங்க மறுப்பு சொல்லலாம், கருத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு உடனே கைது பண்ணி அதை அடக்கிடலாம், கருத்து சொல்லாமல் இருக்கிறத இந்த தாவகாவை ஹிந்து முன்னாடி வன்மையாக கண்டிக்கின்றது. பாரதிதார் சொல்லி கருத்துக்கு அவர் பொய்யான கருத்துன்னா அவங்க கருத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு கைது பண்ணதை நம்ம கண்டிக்கின்றோம்.